இன்றைய நித்திய வார்த்தை எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. ஆம் என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாள் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொன்ன வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில தாமதியாதபடி இந்த நாள்ல கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். எத்தனை நாட்கள் உங்க வாழ்க்கையில எது தாமதித்திருந்தது? ப்ரமோஷன், குழந்தை பாக்கியம், திருமண காரியங்கள், இல்லை உங்க வாழ்க்கைக்கு வர வேண்டியவைகள், என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தாமதித்திருந்ததோ அதை இந்த நாள் என் தேவனாகிய கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் விண்ணப்பங்களை அவர் நிறைவேற்றிட்டார், தாமதம் இல்லாதபடி தருவார். ஆமென். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது ஒரு சம்பவத்தை உங்களிடத்தில் சொல்வதற்கு நான் பிரியப்படுகிறேன். ஒரு சூழ்நிலையில் ஒரு சகோதரன் பல நாட்களாய் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு, ஐடி கம்பெனியில் 15 வருஷமாக வேலை செய்கிறார். ஆனால் அவர் மேனேஜர் இவருக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு ப்ரமோஷனே கொடுக்குறதில்ல. அவரும் ஜபிச்சுனே இருக்கார். ஜபம் பண்ணி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, எங்க நாங்கள் ஜபைக்கு போகிறீங்க, கூடயே இருக்கீங்க, எல்லா ப்ரேயர் போகிறீங்க, மத்தியில் வேலையை பண்ணுறீங்க, ஆனால் அதே கடவுள் ஒன்றுமே செய்யலையே. முதல் சபைக்கு போகிறத விட்டுட்டு என்ன பண்ணுங்க, வேலையை ஒழுங்காக பாருங்க, வேறு வேலை பாருங்க. இவரோ இதே வாரத்தில் அந்த எவ்வளோ முறை அவங்க ஒய்ஃப்கிட்ட என்ன சொல்லிட்டாரு, தேவன் செய்வார் சொல்லிட்டாரு. இந்த ஆண்டு என்ன பண்ணியிருக்காரு, கடந்த ஆண்டில் ப்ரமோஷன் கிடைக்கும் போது வரணும்னு சொல்லிட்டு வரவே இல்லை. ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். அப்புறம் அந்த சூழ்நிலையில் அவங்க ஊழியக்கார் போய் பார்த்தாரு. அப்போ அந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்கும்பொழுது அந்த ஊழியக்கார் சொல்லியிருக்காரு, இது கவலைப்படாதீங்கப்பா, எவ்வளோ தாமதமாக இருக்கோ அவ்வளோ கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எவ்வளோ நாட்கள் தாமதம் இருக்கோ அவ்வளோ ஒரு பெரிய காரியங்களை செய்வார். நீ தாமதித்திருக்கல, நிச்சயமாக சோர்ந்து போவாது, கர்த்தர் செய்வார். இவர் என்ன பண்ணுறாரு, சரி விடாமுயற்சியாக தொடர்ந்து வர ஆரம்பிக்கிறார். அந்த ஆண்டு அந்த கம்பெனியோட இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பிரான்ச்சை ஓப்பன் பண்ணும்பொழுது அந்த பிரான்ச்சுக்கு இவரையும் போடும்பொழுது சம்பள உயர்வோடு பாருங்க. எப்பொழுதும் வந்தால் ஏப்ரல் மாதத்தில் தான் அந்த நிறைய கம்பெனியில் கொடுப்பாங்க. இவருக்கு ஜூன் மாதத்தில் ஒரு ப்ரமோஷன், இத்தனை 15 ஆண்டுகள் வராத ப்ரமோஷன் அந்த நாள் வருகிறது. எவ்வளோ பர்சன்டேஜ்? 40% ஹைக்கு. இதை பார்க்கும்போது அவர் ஆச்சரியப்படுகிறார், கூட வேலை செய்கிறவங்க ஆச்சரியப்படுறாங்க. பாருங்கள், நம்ம தேவன் எப்படின்னா அதிகாரி கண்கள் அவர் பேசுகிற தேவனாக இருப்பார். சத்துரு உன்னை அழுத்தி நினைக்கலாம், சத்துரு உன்னை எழும்பூடாதுன்னு நினைக்கலாம். ஆனால் தேவன் நினைச்சார்னா சத்துரு கையிலேயே அவனை அறியாமையே உன்னை உயர்த்த முடியாது, கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்வார்.